Hi friends, welcome to JSJC Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல கிளாஸ் 26th வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கும் நியூ சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காகனா டோட்டலா உங்களுக்கு 60 டே சேலஞ்ச் சொல்லியிருக்கேன். ஸோ 60 டேஸ்ல வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் நான் உங்களுக்கு கம்பல்சரி கற்றுக் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கிளாஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ மிஸ் பண்ணிட்டீங்க இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட்டில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபுல்லாக இந்த கிளாஸ் ஃபஸ்ட்டுலேருந்து எல்லாமே இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயெல்லாம் எடுக்க மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தமிழில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி, நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேசுறதுல ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். நம்ம எப்படி பேசுறது, எல்லார் முன்னாடி எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு. பட் அது கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம யார் முன்னாடி வேணாலும் எதெல்லாம் பேசுவோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசிடி ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே வந்துட்டு அது தெரிஞ்சதுக்கப்புறம் அது என்ன சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் நம்மளுக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அந்த ஸ்டாண்டர்டை நம்ம முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 8th படிக்கிறவங்களுக்கு 5th ஸ்டாண்டர்டோட சிலபஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ இங்கிலீஷ் தெரியலன்னா நம்ம அதை ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறோம். பட் தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம ரொம்ப ஈஸியாக தான் நினச்சிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸை தான் நான் உங்களுக்கு டெய்லி கொடுத்துட்ருக்கேன். அதில் இன்னைக்கான வீடியோ என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், மழை வந்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. ஸோ இதை நம்ம யூஸ்வலாக நம்ம எல்லா டைமும் ரெய்னி டைமில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஐயோ மாடியில் வேற துணி காய போட்டிருக்கேன், எனக்கு மழை வந்துருமோன்னு பயமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ஐ ஆம் அஃப்ரைட் ஐ ஆம் அஃப்ரைட் it might rain. I am afraid it might rain. ஸோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்றத ஐ எம் அஃப்ரைட். மழை வந்து விடுமோன்னு பயமா இருக்கு. இட் மைட் ரெயின், அதாவது மழை வந்து விடுமோ அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதாவது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது, வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகத்தில் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதனால தான் மைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மைட்டுன்றது நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம யூகத்தில் சொல்கிறதுக்காக நம்ம மைட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இட் மைட் ரெயின். ஐ ஐ எம் அஃப்ரைட் இட் மைட் ரெயின் அப்படின்னா மழை வந்து விடுமோ என்று எனக்கு பயமா இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், கூரை ஒழுகாமல் இருக்க அதை செப்பனிட்டு கொள். இப்போ மழை வந்துருச்சு, சப்போஸ் அந்த டைம்லலாம் கூரை ஒழுகாமல் இருக்கிறதுக்கு அதை நல்லா இது பண்ணிக்கோ, லீக்கேஜ் இல்லாமல் பார்த்துக்கோ அப்படின்றத எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, get the roof repaired lest it should leak. Get the roof repaired lest it should leak. அதாவது கூரை ஒழுகாம இருக்க அதை நல்லா செப்பனிட்டுக்கோள் அப்படின்றதான் கெட் தி ரூஃப். ரூஃப் வந்துட்டு கூரை. ஓகேங்களா? கூரை வந்து நல்லா ரிப்பேர் பண்ணிக்கோ. லெஸ்ட் இட் ஷுட் லீக், அதை அதாவது ஒழுகாம இருக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லாவே இது பண்ணிக்கோ, லீக்கேஜ் இல்லாமல் பார்த்துக்கோ அப்படின்றதான். நான் செப்பனிட்டுக்கோள்ன்றதுக்கு கரெக்டான மீனிங் என்னன்னா அதை சரி பண்ணிக்கோ, ரிப்பேர் பார்த்துக்கோ அப்படின்றதான் செப்பனிட்டுக்கோள் அப்படின்றாங்க. கெட் தி ரூஃப் ரிப்பேர் லெஸ்ட் இட் ஷுட் லீக் ஆகிறதுக்கு முன்னாடி நீ பார்த்துக்கோ அப்படின்றதான் சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், அவன் முதல் வகுப்பில் வருவது இருக்கட்டும், முதலில் அவன் பாஸ் செய்வதே கடினம். ஃபஸ்ட்டு அவன் அடுத்த கிளாஸ்க்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து +2 படிக்கிற பசங்கன்னா அவன் காலேஜ் போகிறது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு +2 தாண்டானான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அவன் ஃபஸ்ட் ரேங்க் வர்றது, முதல் வகுப்பில் வர்றது கூட இருக்கட்டும், ஃபஸ்ட்டு பாஸ் ஆகுறானான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரே கிளாஸில் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது எனக்கு ஃபஸ்ட் ரேங்க்கு, ஃபஸ்ட்டு அவன் பாஸ் ஆகுறானான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, leave alone standing first. Leave alone standing first. He cannot
even pass the examination. Leave alone standing first. He cannot even pass the examination. Leave alone. உன்னை தனியா விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அவன் பாஸ் பண்ணட்டும். ஃபர்ஸ்ட்ல அதாவது ஃபர்ஸ்ட் எடுக்கிறத விட்டுருங்க. அவன் முதல்ல பாஸ் பண்ணட்டும் அப்படின்றவாங்க பார்த்தீங்களா? அதை தான் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. லீவ் அலோன் ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட். அவன் ஃபர்ஸ்ட்ல நிக்கிறத விட்டுருங்க. ஹீ cannot ஈவன் பாஸ் த எக்ஸாமினேஷன். இவனால பாஸ் பண்ணவே முடியுமா என்னன்னு தெரியலையே, அதுவே கஷ்டம் அப்படின்றாங்க. அவனே பாஸ் பண்ணவே முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு அவன் முதல் வகுப்பில் வருவது இருக்கட்டும் அப்படின்றதுக்கு தான் லீவ் அலோன் ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட். அவன் ஃபர்ஸ்ட்ல வர்றதை விட்டுருங்க. ஹீ cannot அவனால முடியாது பாஸ் பண்றதுக்கே அப்படின்னு சொல்றாங்க. அவன் பாஸ் பண்றதுக்கே கஷ்டம் அப்படின்றது தான் பாஸ் பண்றதுக்கே அவனால முடியாது அப்படின்றாங்க. அதுதான் லீவ் அலோன் ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட். ஹீ cannot ஈவன் பாஸ் தி எக்ஸாமினேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவன் ஃபெயில் ஆனால் காப்பி அடிக்க மாட்டான். ஆனால் அவன் காப்பி அடிக்க மாட்டான். ஸோ அந்த எக்ஸாமில் வந்து அவன் ஃபெயில் ஆயிட்டான், பட் அவன் காப்பி எல்லாம் அடிக்க மாட்டான் எப்பயுமே. அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, he would rather fail than copy. He would rather fail than copy. அவன் என்ன சொல்றான் இப்போ இங்கிலீஷ்ல அதை எப்படி கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணனா, அவன் காப்பி அடிக்கிறத விட ஃபெயிலாவே ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் தமிழ்ல சொல்லும்போது அதாவது கரெக்டா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது நம்ம. அது நம்மளுடைய நடைமுறையில தமிழ்ல என்ன வாக்கியம் வருதோ அதன்படி சொல்லுவாங்க. அவன் ஃபெயில் தான், ஆனா அவன் காப்பி அடிக்க மாட்டான். அதுதான் he would rather fail than copy. அவன் வந்துட்டு காப்பி அடிக்கல, ஆனா வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டான். ஓகேங்களா? he would rather fail than copy. நெக்ஸ்ட் ஒன். நாட்டின் கொடியை பறக்க விட்டவர் பிரதேசத்து முதல்வர் குறையாதவர். முதல்வருக்கு குறையாதவர். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, கொடியை பறக்க விட்டவர் வந்து தேசத்து முதல்வருக்கு வந்துட்டு பிரதேசத்துக்கு முதல்வருக்கு வந்து குறையாதவர். அவருக்கு ஈக்குவலா ஒரு பர்சன் தான் நாட்டுல கொடியை பறக்க விட்டவர். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, no less a person. குறையாதவர்னு ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அதனால no less a person than the state chief minister hosted the national flag. National flag. ஸோ நோ லெஸ் எ பர்சன், அதாவது அந்த முதல்வருக்கு குறையாத தகுதியில் இருக்க ஒருத்தர். ஓகேங்களா? ஸோ அந்த முதல்வருக்கு ஈக்குவலாக ஒருத்தர். ஓகேங்களா? அதுதான் நோ லெஸ் எ பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ லெஸ் எ பர்சன் தென் த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டரை விட குறையாத ஒரு பர்சன் ஹாஸ்டட் தி நேஷனல் ஃபிளாக். அவர் தான் கொடியே பறக்க விட்டார். ஓகேங்களா? கொடியேற்றினார் அப்படின்றது தான் ஹாஸ்டட். கொடியேற்றுதல்ன்றது ஹாஸ்டட். ஓகேங்களா? நோ லெஸ் எ பர்சன் தென் தி ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் hosted a நேஷனல் ஃபிளாக். நெக்ஸ்ட் ஒன். அவன் படுக்கையை விட்டு எழுந்திருக்க இயலாத அளவிற்கு உடல் நலமில்லாமல் இருக்கிறான். ஸோ வந்துட்டு படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியல, ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கான். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is so ill. சோ அப்படின்னா ரொம்ப அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்னொரு மீனிங் என்னன்னா, சோ அப்படின்றதுக்கு ரொம்ப அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. சோ இல் தட் he may that he cannot get up from his bed.
from his bed. He is so ill that he cannot get up from his bed. அவன் படுக்கையை விட்டு எழுந்திருக்க இயலாத அளவிற்கு உடல் நலமில்லாமல் இருக்கிறான். ஸோ படுக்கை விட்டு அவனால எழுந்திருக்கவே முடியல. ரொம்ப மோசமா இருக்கான். அதுதான் he is so ill. so illனா அவனால ரொம்ப முடியல. that he cannot அவனால get up from his bed. அவனால பெட்டை விட்டு எழுந்திருக்க முடியல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். பரிசு பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவன் உழைத்து வருகிறான். ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஒரு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்ற மோட்டிவோடைய அந்த மைண்ட் செட்டோடைய அதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, he works hard. he works hard. ரொம்ப கஷ்டமா உழைக்கிறான். ஓகேங்களா? so that அதனால he may win the prize. win a prize. ஸோ அவன் ரொம்ப உழைக்கிறான், அதுக்காகவாது அதனாலயாவது அவன் ஒருவேளை வின் பண்ணக்கூடும் அப்படின்றாங்க. அதுதான் அவங்க தமிழ்ல கரெக்டான வாக்கியத்துல சொல்லும்போது, பரிசு பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவன் உழைத்து வருகிறான். he works hard. அவன் வந்து ரொம்ப உழைக்கிறான். so that அதனால he may win a prize. ஒருவேளை அவன் வந்துட்டு பிரைஸ் வாங்க முடியும். ஆனா அவனுடைய நோக்கம் என்ன? பரிசு வாங்கணும்ன்ற எண்ணத்தோட தான் அவன் வந்து உழைச்சிட்டு வரான். ஓகேங்களா? he works hard so that he may win a prize. கரெக்டா? இதை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா அவன் உழைக்கிறான், ஆனா வந்துட்டு அவன் பிரைஸ் ஒருவேளை பிரைஸ் வாங்கலாம் அப்படின்ற அதனால அவன் ஒருவேளை பிரைஸ் வாங்கலாம் அப்படின்றது இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கான கரெக்டான மீனிங் இது வந்து கரெக்டா, அவன் உழைக்கிறான் அதனால அது வேணா பிரைஸ் வாங்கலாம் அப்படின்றத விட அவன் பரிசு வாங்கணும்ன்றதுக்காக தான் உழைக்கிறான். ஓகேங்களா? நோக்கத்துடன் அவன் உழைத்து வருகிறான், பரிசு வாங்கணும்ன்றதுக்காக தான் உழைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றாங்க. அதுதான் கரெக்டான மீனிங். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் கரெக்டாக நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ இங்கிலீஷ்ல நடைமுறையில என்ன இருக்கோ அதை வந்து அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே வந்து தமிழ்ல வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம நம்ம தமிழ் வாக்கியத்தில் நம்ம அமைச்சுக்கிறோம். ஓகேங்களா? மேலே போக போக குளிர் அதிகமாகும். ஸோ ஹில் ஸ்டேஷன்ல நம்ம மேலே போக போக ரொம்ப அதிகமாகும். அது மாதிரி இருக்கிறதுல அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, தி ஹையர் you go, the higher you go, the colder it. The colder it. The higher you go, the colder it is. It is. அதாவது நீ மேல போக போக குளிர் அதிகமா இருக்கும். அதான் the higher you go. higher அதிகமா மேல போனேன்னா the colder it is. அந்த இடத்துல எப்படி இருக்கும்? கோல்டரா இருக்கும், ரொம்ப கோல்டரா இருக்கும். the higher you go, the colder it is. next one. நீயோ அல்லது உன் சகோதரனோ குற்றவாளி. ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர் தான் குற்றவாளி. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, either you or your brother is guilty. Either you or your brother is guilty. So நீ இல்லைன்னா உன் தம்பி தான் வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். நீ இல்லைன்னா அல்லது உன் சகோதரன் அப்படின்றதுக்கு தான் either you or your brother. ஒன்னு நீ இல்லைன்னா உங்க தம்பி, ஒன்னு நீ இல்லைன்னா உன் தம்பி அப்படின்றது தான் either you or your brother is guilty. நெக்ஸ்ட் ஒன். அவள் நடக்க முடியாத அளவுக்கு பலவீனமாக உள்ளாள். அவளால நடக்கவே முடியல அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, she is too weak to walk. அவளால நடக்கவே முடியல, ரொம்ப வீக்கா இருக்கா நடக்கிறதுக்கு. ஓகேங்களா? ரொம்ப வீக்கா இருக்கா நடக்கிறதுக்கு. டு வாக் அப்படின்னா நடக்கிறதுக்கு ரொம்ப வீக்கா இருக்கா. she is too weak to
டு வாக். அவள் நடக்க முடியாத அளவுக்கு பலவீனமா இருக்கா அப்படின்னா ரொம்ப வீக்கா இருக்கா அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த பலவீனத்துக்காக தான் டூ வீக் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டூ வாக் அப்படின்னா நடக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லென்த்தா இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கன்டின்யூ பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோல இருக்க 10 சென்டென்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றது தான். ஸோ நீங்க அத பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டே பை டே லைஃப்ல ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அத நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முடிஞ்சா ஒரு நோட் போட்டு ரைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல். அதில் கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை இது மாதிரி 1000 above வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய். See you. Take care.